ஃபீமேலுக்கு நல்லா வந்துட்டு டேபிள்லாம் போட்டுட்டு எல்லா ஸ்கின் கேர் சொன்னாலும் அது வந்துட்டு கம்மியாக தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் மென்னுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சொன்னா கூட ஜாஸ்தியா வந்துட்டு தெரியற மாதிரி அவங்களுக்கு தெரியும். நம்ம மென்னுக்கு வந்துட்டு பேசிக்கா என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி கண்டிஷன்ஸை அட்ரஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மினிமலாகவும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அவங்களோட ஸ்கின் வந்துட்டு பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், பேட் ஸ்கின் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஒரு மென்னோட ஸ்கின் கேருக்குள்ளார நம்ம குதிக்கிறதுக்கு முன்னாடி மென்னோட ஸ்கின் டைப், ஹவு இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அ ஃபீமேல்ஸ் ஸ்கின்? யூஸ்வலா ஃபீமேல் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டா, கொஞ்சம் ரிங்கிள் லெஸ்ஸா, போர் கொஞ்சம் கம்மியா, சைஸ்லாம் கம்மியா. மென்னோட ஸ்கின் பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்டரோட தான் இருக்கும். போர்ஸ்லாம் எப்பயுமே கொஞ்சம் வைடா விசிபிளா நிறைய இருக்கும். அதுவும் சீக்ல இருக்க போர்ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல போரஸா வந்துட்டு நல்லா அந்த ஜல்லட மாதிரி இருக்கும். நிறைய போர்டா இருக்கிறதுனாலே ஆயில் ப்ரொடக்ஷனும் சில பேருக்கு ஜாஸ்தியா இருக்கும். மூக்குல வந்துட்டு இந்த இடத்துல ஸ்கின்னோட டெக்ஸ்டர் கூட ரொம்ப ரஃபா இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சைட்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு வந்துட்டு ஒரு டார்க்கர் டெண்டன்சியுல இருக்கும். அதே மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனும் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான டிஃபரன்ஸ் பிட்வீன் a men and a female skin texture. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது how are we going to address? ஒரு men பார்த்தீங்கன்னா if you give 100 products for the hair also they will be easily accepting it. பட் அதுவே ஒரு 3 ப்ராடக்ட் தான் நீ ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணனா, ஐயையோ லேயர் பண்ணுற மாதிரி இருக்கே, இதுக்கு ரொம்ப பிச்சு பிச்சுன்னு இருக்கே, ரொம்ப ஆயிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்குமே ஒன்று they've not used from the younger age, they're not used to these kind of skincare also from younger age, and ரெண்டாவது ஆல்ரெடி ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலாக திக்காக இருக்குது அப்படிங்கும் போது when you are layering products that is not proper for your skin type, then it is going to be little occlusive for your skin. அவ்வளோதான், வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்காக ஒரு மென்னுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, முகம் கழுவுறதுக்கு சோப்பை விட ஃபேஸ் வாஷஸ் ஆர் பெட்டர். ஈவன் தோ சோப்பில் இருக்கிற pH வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா நுர வரும், நல்லா முகம் கழுவும் போது நல்லா வந்துட்டு ஃபீல் ஆகும், நல்லா முகம் கழுவுன மாதிரி பளிச்சுன்னு ஃபீல் ஆகுனாலுமே சோப்பை விட கொஞ்சம் ஃபேஸ் வாஷஸ் வந்துட்டு ஆர் பெட்டர்லி இன்ஜினியர்ட் ஃபார் மென் ஆல்சோ. அதாவது சர்டன் ஃபேஸ் வாஷஸ் தட் ஹேஸ் சாலிசிலிக் ஆசிட். இப்போ ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருக்குது, போர்ஸ்லாம் ஜாஸ்தியாக விசிபிளாக தெரியுதுன்னா சோப்பை வச்சு நீங்கள் முகம் கழுவி அட்ரெஸ் பண்ணுறது அப்போதைக்கு டெம்பரவரியாக பளிச்சுன்னு தெரியும். அவசரம் முகம் கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சுட்டு அந்த பளிச்சு கொஞ்சம் கம்மியாயிடும். அதே மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்டு ஃபேஸ் வாஷஸ் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹா க்ளோ எஸ் ஆர் சாலிசிஸ் அப்படிங்கிற ஃபேஸ் வாஷஸ்லாம் ஸ்பெசிஃபிக்லி engineered for producing the oil little lesser on your face. இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ்லாம் ஒரு மென் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஆயில் செக்ரீஷனுமே கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும், எனக்கு ஆயில் செக்ரேஷன்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது, நல்லா பளிச்சுன்னு தெரியும்னா கூட சர்டன் ஃபேஸ் வாஷஸ் லைக் எத்திக் க்ளோ ஆர் செட்டாஃபில் பிஹெச்ஆர் கிளென்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்னால் கழுவினாலுமே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அண்ட் அந்த பிக்மெண்டேஷனுமே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணும்போது யூ கேன் அட்ரஸ் this thing where the oil secretion is little jasti or your pigmentation is little jasti based on the face washes that you are using. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டோம் எல்லா ப்ராப்ளமும் செட்டில் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. பிகாஸ் ஃபேஸ் வாஷஸ்னால மட்டும் இந்த ப்ராப்ளம்லாம் செட்டில் ஆகாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்ஜுவன்ட். ஸோ யூர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் யுவர் ஸ்கின் கேர் வித் அ ஃபேஸ் வாஷ். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 to 3 times ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் கண்டிப்பாக எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஈவினிங் ஒர்க் விட்டுட்டு வந்த பிறகு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். சப்போஸ் ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் ஒர்க்கில் விட்டு வந்துட்டிங்கன்னா அந்த டைமில் ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டு தூங்க போகும்போது பெட் டைம் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் 8 மணி 9 மணிக்கு தான் வரேன்னா புஷ் யோர் ஃபேஸ் வாஷ் டு தட் பர்டிகுலர் டைம் அண்ட் ஃபினிஷ் யோர் பெட் டைம் ரொட்டீன் அண்ட் கோ டு ஸ்லீப். ரெண்டாவது இஸ் த மாய்ஸ்சரைசர். டோனர் யூஸ்வலாக CTM அப்படிங்கிறது தான் வரும். நடுவில் இருக்கிற டோனர் தேவையில்லை. யூ கேன் ஸ்கிப் த டோனர். டோனர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். If you really want to include the toner, you can include certain salicylic acid based toner or glycolic acid based tonerலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போர்ஸோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் மினிமலைஸ் பண்ணும். இல்லை எனக்கு 10 ஸ்டெப் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது, நிறைய ஸ்டெப் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது, சிம்பிளாக சொல்லுங்கன்னா டோனரை தயவு செய்து விட்டுருங்க. மாய்ஸ்சரைசரில் வந்துட்டு செலக்ட் பண்ணக்கூடிய 2 ஸ்டெப்பு உங்களோட ஸ்கின் டைப் பார்க்கறது,
உங்களோட பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அதை பார்க்கறதுக்கு. சப்போஸ் ஆயிலி ஸ்கின் டைப்பாக தான் இருக்குது அப்படின்னா you can go for a water based transparent gel based ones that are in the moisturizer range. தின்னான நல்ல கிளைடிங்கான மாய்ஸ்சரைசர்ஸ் வந்துட்டு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லோவர் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செபாமைட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல் அப்படிங்கிறதுல இருந்து ஹையர் ரேஞ்சில் வந்துட்டு கிளினிக் மாய்ஸ்சர் சர்ஜ் வரைக்கும் நிறைய அந்த மாதிரி தின் கன்சிஸ்டன்சியில் வாட்டர் பேஸ்டு ஜெல் பேஸ்டாக இருக்குது. கொஞ்சம் திக்கராக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போது உங்களோட ஃபேஸ் ட்ரையராக இருக்கலாம், இல்லாட்டி ஈஸியாக ட்ரை ஆகிடும், சிதலாக வரும், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஸ்கின் டைப்ஸாக இருந்தால் வாட் யூ கேன் சூஸ் இஸ் a little thicker. இந்த நிவ்யா கோல்ட் க்ரீம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் ஃபார் லிட்டில் ட்ரையர் ஸ்கின் டைப்ஸ். பட் இதுவே வந்துட்டு நம்ம லோக்கலாக இருக்கிற ஃபார்மசிஸில் வந்துட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ ட்ரையர் ஸ்கின் டைப்பாக இருக்குது அப்படின்னா what you can go for is யூரியாஜ், இட் இஸ் செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக ட்ரை ஸ்கின்னை வந்து அட்ரெஸ் பண்ணுறதுக்காகவே சர்டைன் மாய்ஸ்சரைசர்ஸ் வச்சுருக்காங்க. பயோடர்மா, ஆட்டோடர்மன்னு சொல்லிட்டு ரேஞ்சஸ்லாம் மாய்ஸ்சரைசர்ஸ் ஆர் வெரி குட் ரேஞ்ச் ஃபார் ட்ரையர் ஸ்கின் பீப்புள். பிக்மெண்டேஷன் உங்களுக்கு அட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மாய்ஸ்சரைசர் வச்சு அட்ரெஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்ரெஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக ஆக அதோட பிக்மெண்டேஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஸ்கின்னை ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட முக்கியமான கோல். ஸோ பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆக்னே இருக்கே, என் ஃபேஸ் ஆயிலியாக இருக்கே, அதனால் நான் மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆயிலி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசரும் இருக்குது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அந்த ஆக்னேஸ் கொஞ்சம் பெட்டராகவும் ஹீல் ஆகும். ஆயிலி அந்த ஸ்கின் டைப்பை வந்துட்டு ஆயில் ஜாஸ்தி ப்ரொடக்ஷனும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா சில டைம் ரொம்ப ஓவராக நம்ம ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை வந்துட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்காகவே ஸ்கின் வந்துட்டு நேச்சுரலாகவே ஆயில் செக்ரீஷனை ஜாஸ்தியாகும். ஸோ நார்மலாக உங்களோட ஸ்கின் டைப்பை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர் கொடுத்துங்க. அடுத்த ஸ்டெப்பு சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன் என்ன தான் சொன்னாலும் ரொம்ப 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 ஐடியலானது, ரொம்ப முக்கியமானது. ஆயிலி ஸ்கின் இருக்கா, ஒரு ஜெல் பேஸ்டு, ஒரு சிலிகான் பேஸ்டு, ஒரு மேட் பேஸ்டு, ஈவன் வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியில் ஒவ்வொரு சன்ஸ்க்ரீன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கா அப்படின்னா கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக, கொஞ்சம் நல்லா திக் பேஸ்டு, நல்லா ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சூஸ் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போனாலும் சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட், நீங்கள் வீட்டுக்குள்ளார வேலை பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட், என்னதான் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போனாலும் சன்ஸ்க்ரீன் இம்பார்ட்டண்ட். சப்போஸ் நான் தான் ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகிறேனே என்னோட சன்ஸ்க்ரீன் அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா காலங்காத்தால் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்ட பிறகு கூட திருப்பி ரீடச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, உங்களுக்கு கூச்சம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஸ்கின்னுக்காக அந்த கூச்சத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தள்ளி வச்சுட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஆக்னேஸ், ஆன்டி ஏஜிங், பிக்மெண்டேஷன் இது எல்லாமே அடுத்த ஸ்டெப் தான். ஈவினிங் வரீங்க, நீங்கள் நல்லா வந்துட்டு ஸ்கின்னை ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா முகம் கழுவிட்டு ஒரு நைட் க்ரீம், அதாவது சில பேருக்கு ஆன்டி ஏஜிங்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான க்ரீம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஆக்னேக்கு சாலிசிலிக் ஆசிட் இல்லாட்டி ரெட்டினால் ஏதாவது போட சொல்லியிருக்காங்களா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஈவினிங் டைம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக்மெண்டேஷனுக்கு அதுக்கான க்ரீம்ஸ் போட சொல்லியிருக்காங்கன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்க்கு ரெட்டினால் யூஸ் பண்ணனா நைட் டைமில் யூஸ் பண்ணிட்டு படுக்கணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக மென்னுக்கான ஸ்கின் கேர் தேவையே இல்லை. பியர்ட் கேர், ஹேர் கேர்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட். நீங்கள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதே தான் பியர்டுக்கும் தலைக்கும் ஸ்கேல்ப்புக்கும் யூஸ் பண்ணுறாதீங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப காமனாக பண்ணுற மிஸ்டேக், உடம்புக்கு போடுற சோப்பே ஃபேஸுக்கு, பியர்டுக்கு, தலைக்கு எல்லாத்தையும் சேர்த்து போடுறது. ஜஸ்ட் பிகாஸ் டைம் இல்லை, என்னால் குளிக்க முடியாது, எனக்கு 10 ஸ்டெப்பு பண்ண முடியாதுங்கிறதுக்காக இப்போது இந்த தேவையில்லாத ஸ்டெப்பை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒழுங்கான ஸ்டெப்பை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் விட்டதுனால ஃப்யூச்சரில் உங்களோட ஸ்கின்னும் உங்களோட ஹேர் தான் வந்துட்டு பாதிப்பாகும். அதுக்கப்புறமா எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இட் இஸ் வெரி ஹார்ட் டு கெட் பேக். ஸோ இப்போவே கரெக்டான ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டான டைமில் எடுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் டெர்மட்டாலஜி ரிலேட்டடாக வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்கின் ஆப் டவுன்லோட் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.